properly pruned and treated with our fertilizer. It has a early bearing and very good sex ratio. Very nice. So இது அட்வான்ஸாகவே எங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்து மேங்கோவுக்கு இருக்க ஸ்பெஷல் மென்யூர் கொடுத்து அதோட சரியான டைமுக்கு ப்ரூன் பண்ணி எல்லாமே கரெக்டான டைம் பண்ணதில் வந்த ஈல்டு. ப்ரீவியஸ் இயர் இந்த மரத்தில் ஈல்டு சுத்தமாக இல்லை இந்த ஃபார்ம்லே. இந்த வருஷம் இது ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணிட்டோம். ஸோ எனி அட்வர்ஸ் கண்டிஷன்ஸ் இதில் வந்து இப்போ 3வது டைம் பூவும் வந்திருக்குது. இந்த டைம் பூ ஃபெயிலியர் ஆகி இப்போ பூ வந்திருக்குது. ஏற்கனவே பூ வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்தது, காய்ச்சிருச்சு. See the sex ratio, number of parts. Very good sex ratio we observed. Bangalore variety. எக்ஸலண்ட்டான ஒரு ஸோ நம்ம எங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்குறதுல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அது அதிகமாக கிடைக்கும்போது நமக்கு ஈல்டு நல்ல ஈல்டாகவே கிடச்சிடும். அதுதான் ஸோ இன்க்ரீஸிங் த ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வந்து ஹார்மோன்ஸ் வச்சு இதை நம்ம பண்ண முடியாது. ஹார்மோனுக்கு ஃப்ளவரிங்கே வரலாம், பட் அது ஃபீமேல் ஃப்ளவரை வந்து கன்வெர்ட் ஆகாது. அதுக்கு வந்து அந்த பிளான்ட் வந்து கம்ப்ளீட்டாக அது தன்னை திருப்திப்படுத்திக்கணும். அதுக்கு எல்லா நியூட்ரியண்ட்டும் கரெக்டாக கிடச்சி அந்த சர்க்குலேஷன், சாப் சர்க்குலேஷன் வந்து ப்ராப்பராக இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த ரெஸ்பாண்ட் அது பண்ணும். ஸோ வந்து ஒரு ஹார்மோன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணியெல்லாம் இதை வந்து இந்த மாதிரி கொண்டு வர முடியாது. ஸோ இந்த பிளான்ட் வந்து அந்த ஏபயாட்டிக் ஸ்ட்ரெஸ், அந்த டெம்பரேச்சர் வந்து எக்ஸஸாக டெம்பரேச்சர் வந்து வந்துச்சுன்னா அது ஃபீமேல் ஃப்ளவரை கொட்டி விடும். பட் இது இருந்தாலும் இதில் இருக்கிற நியூட்ரியன் சைக்கிளிங் வந்து ப்ராப்பராக அந்த தண்டில் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால பூ வந்து இப்படி பிடிச்சி ஆட்டினாலும் உதிரதுனால மோஸ்ட்லி மேல் ஃப்ளவர் மட்டும்தான் உதிரும், ஃபீமேல் ஃப்ளவர் எதுவும் கொட்டாது. சரி, வெரி நைஸ். ஸோ இந்த இயரும் வந்து நிறையா பேருக்கு வந்து கிராப் ஃபெயிலியர் ஆகிருக்கு டியூ டு தி கெமிக்கல் இஷ்யூஸ். பரவாயில்ல.